Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு நம்ம ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம ஊர்ல ஐயங்கார் பேக்கரிகள்ல எல்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஹனி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல்ல நான் 2 முட்டை எடுத்துக்கறேங்க. நீங்க வந்து முட்டை பயன்படுத்த மாட்டீங்க அப்படினா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பீட்டர் வச்சு நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நீங்க பீட்டர் இல்ல அப்படினா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டரை விட கொஞ்சம் நேரம் அதிகமாகும், பட் ரெண்டுமே வர்க் ஆகுங்க. அவ்வளவுதான். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா சர்க்கரை ஒரு 1/2 கப் அளவு, அதுக்கு அப்புறம் ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், அது ஒரு 1/4 கப் அளவுக்கு. இப்போ நல்லா வந்து இதையும் பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து நான் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே கேக் செய்யும்போது சலிச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது, கட்டிகள் எதுவும் வராது அதுக்காக. இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் அல்லது எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது அந்த பேட்டர், அதனால காய்ச்சி ஆற வச்ச பால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தான பேட்டர் கிடச்சிருச்சுன்னு, கட்டிகள் எதுவும் இல்லை. இப்போ வந்து நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். நான் எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் மைதா வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் வரும். இப்போ வந்து எல்லா சைடும் மாவு வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நான் வந்து அவன் யூஸ் பண்ண போகிறதில்ல, கடாயில் தாங்க வைக்க போகிறேன். ஸோ நான் கடாயை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வச்சுட்டேன். நீங்கள் வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைடில் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அலுமினியம் ஃபாயில் வந்து எதுக்காக வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன்னா மேலேயும் ஈவனாக வேகணுன்றதுக்காக. உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா ஓகே, அது யூஸ் பண்ணாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் வச்சுட்டோம். 30லேருந்து 35 நிமிஷம் ஆகுங்க. யூஸ்வலான குக்கிங் டைம் தான் அது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருச்சு. அவ்வளோதான். கேக் வந்து ஆறிட்டு இருக்கட்டும். சைடில் நம்ம வந்து ஹனி சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து சர்க்கரை, தண்ணி, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரையும் தண்ணி நல்லா கரைஞ்சிடணும். எப்போவுமே வந்து தேனை வந்து சூடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்டில், அதாவது சர்க்கரை பாவு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சூட்டிலேயே வந்து நமக்கு தேன் வந்து நல்லா உருகி மெல்ட் ஆயிரும், அதாவது எல்லாத்தோடையும் கலந்துக்கும். ஸோ அது வந்து இப்போ மிக்ஸ் ஆனதை வந்து தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து மேலே ஃப்ராஸ்டிங்க்கு வந்து நம்ம ஜாம் வந்து ஜாம் மிக்சர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேனும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை லைட்டாக வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு பண்ணாவே போதும், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து கேக்கை வந்து அசம்பிள் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவனாக இல்லை, அதனால் அந்த மேலே இருக்க லேயரை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணாமல் கூட செய்யலாம், பட் வந்து மேலே அன்ஈவனாக இருக்கும், அதுக்காக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்கீவை இல்லைனா வந்து டூத் பிக் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விடுங்க, இல்லை ஒரு ஃபோர்க் வச்சு கூட நம்ம ஹோல்ஸ் போட்டு விடலாம். எதுக்குன்னா நம்ம வந்து சிரப் போடும்போது அது உள்ளே வந்து ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, அதாவது டாப்பில் மட்டும் இருக்காமல் கீழே பாட்டம் வரைக்கும். ஏன்னா நம்ம கடைகள்லாம் சாப்பிடும்போது ஃபுல் கேக் வரைக்கும் நமக்கு அந்த சிரப் தெரியும் இல்லையா, அந்த ஒரு ஃபீல்காக. இப்போ வந்து அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கேக்கு. அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் ஹனி சிரப்பை. அதுக்கப்புறமா மேலே வந்து ஜாமை வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஹனியில், அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஃபைனலாக டெசிகேட்டட் கோகனட், அது வந்து டெக்கரேஷனுக்காக தான். அது வந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம சாப்பிடும்போது மேலே வந்து டெசிகேட்டட் கோகனட்டு, ஜாமு, உள்ளே வந்து சிரப்பு, செம்மையாக இருக்கும் இந்த கேக்கு. நம்ம ஊர் பேக்கரிகள்லாம் ரொம்பவே ஃபேமஸ். ஐயங்கார் அப்படின்னாவே நமக்கு வந்து ஞாபகம் வர்றது பார்த்திங்க அப்படின்னா ஜாம் கேக்கு தான். என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டு, நான் அடிக்கடி பண்ணுவேன். நீங்களும் வந்து இதை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நான் என்னோட வந்து ஃப்ரெண்ட் அண்ட் ஃபாலோவர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஐஸ்வர்யா, இது உங்களுக்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய், டேக் கேர்.